ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாவர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஆனால் மைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேரி ஒன்று சொல்லுவாப்புல, 11 வந்துட்டு சாவில் மறைஞ்சு போய் இங்கே ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாப்புல. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேரி தான், அது உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு ஃபேனாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு 11 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ கூட சொல்லியிருப்பேன், மைக்கு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கேரக்டர். கூட கேட்பான் ஏன்னா உனக்கு மைக்கை பிடிக்குது, எல்லாருக்கும் ஸ்டீவை பிடிக்கும், அப்புறம் நான்சியை பிடிக்கும், அப்புறம் லவனை பிடிக்கும், இல்லை வேற யாராவது பிடிக்கும், ஆனால் உனக்கு மட்டும் ஏன்னா மைக்கு பிடிச்சிருக்கோம், அவனும் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஆனால் நான் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீலர் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிட்டேன். மைக்கோட அக்கா நான்சி, அப்புறமா மைக்கோட அம்மா தங்கச்சி, அவங்க எல்லாரோடமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ கடைசியில் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. ஸ்டீவ் ஜாலியாக இருக்காரு, வில்லு கூட ஜாலியாக இருக்காப்புல, எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. ஆனால் என் தலைவன் மைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. ஏன்னா லவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க, இல்லாட்டி மைக் சொல்ற தேரிப்படி எங்கேயாவது வேற எங்கேயாவது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு எண்டிங் கொடுத்தனால ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ல ஹாலி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கோம். மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி காட்டியிருப்பா, என்னென்ன மாதிரி பண்ணி எப்படி வெளியே போகணுங்கிறத. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வழி நடத்தி வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பா. ஒரு வழியா மைண்ட் ஃபிளேயரையும் என்ட்ரியும் கொண்டுருவாங்க. என்ட்ரி வந்துட்டு ஏன் அந்த குகைக்குள்ள போக பயப்படுறாங்கிறதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. மைண்ட் ஃபிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அவன் அந்த குகைக்குள்ள போறப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சின்ன வயசு ஞாபகங்கள் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ஃபிளேயர் வந்துட்டு அந்த குகைக்குள்ள போகாமலே வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இருந்தது. அப்சைட் டவுன் உலகத்தை அழிச்சிருவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டும். பாய்.